அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நிறைய பேருடைய சாதாரண இயல்பான கேள்வி என்னன்னா, என் குழந்தை பிறந்த நேரம் எனக்கு நல்லா இருக்குமா, என் ஜாதகத்தை வச்சு என் பையனுக்கு பார்க்க முடியுமா, என் ஜாதகத்தை வச்சு என் மனைவிக்கு பார்க்க முடியுமா? நான் ஒன்று கேட்குறேன். உங்கள் ஜாதகம்ங்கிறது உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி. இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் யுவர் ஹெல்த். உங்கள் ஜாதகம் இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் யுவர் லைஃப். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் பிறக்கல, இந்த குழந்தைய பெற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த ஜென்மா இல்லை. நீங்கள் வாழ பிறந்தீங்க, போகும்போது சந்திச்சிங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உருவாக்குச்சு, அவ்வளோதான். யார் லைஃப்பையும் யாரும் மாற்ற முடியாது, யார் லைஃப்குள்ளேயும் யாரும் போக முடியாது. கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, கடவுள் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகம் உங்களோடது தான். அப்போ எடுத்து பார்த்த உடனே இதில் போட்டிருக்கே, இங்கே இதில் என்ன போட்டிருக்கே, இங்கே சித்தி 2 பேர் இருக்காங்க, அக்கா 3 பேர் இருக்காங்க, கூட பிறந்த தம்பி 2. நன்றாக பாருங்கள், அதுக்கு பேர் துருவ கணிதம்னு போட்டிருப்பான் சைடில். ஒரு காலத்தில் எழுதினவன் இன்னொரு ஜாதகம் பார்க்குறவனுக்கு டிப்ஸ் கொடுக்குறான். எப்படி போட்டு இன்ட்டு போட்டிருப்பான். கூட பிறந்த தம்பி 2 பேர், அதில் ஒருத்தன் இல்லை. இதெல்லாம் இவங்களோட சங்கேத மொழிகள். இந்த துருவ கணிதம்னு ஒரு பேப்பர் இருந்தால் அது ஒரு டுபாகூர் கணிதம். இவன் ஒருத்தனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னு அர்த்தம். ஜோதிட சாஸ்திரம் என்பது உன்னதமான ஒரு சயின்ஸு. இதை வச்சு கூட பிறந்தவங்க ஏற்று வீட்டு லேண்டு அது எப்படி இது எப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி யாரேனும் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அது ஒரு ஏமாற்று வேலை, நம்பாது.